எலெக்ஷன் நின்னாங்க, ஜெயிச்சாங்க. அவங்க சொல்லி அவங்க பாக்குறாங்க. வரலீங்க 5 வருஷம். நல்ல முதலமைச்சர்கள் கிடைக்கலீங்க, நல்ல மந்திரிகள் இல்லீங்க, நல்ல அதிகாரிகள் இல்லீங்க. ஓட்டு கேட்கும்போது வராங்க, அப்புறம் குறை கேட்க எங்க வராங்க? தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தேர்தலையும் ஏதாவது மாத்திரலாம்னு சுயேட்சையா அத்தனை பேர் நிக்கிறாங்க. யாராவது திரும்பி பாக்குறோமா? எம்எல்ஏவும் மாத்தணும் தான், அந்த குடும்பம் தான் வரணும்னு இல்ல, வேற புதுசாவும் மாத்தலாம். நான் உங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்கள ஒருத்தனா இருக்கணும். ஊர்ல பொண்ணும் கொடுக்க மாட்டாங்கறாங்க, பொண்ணும் கட்ட மாட்டாங்கறாங்க. இது ஊரா இருந்தா தானே கொடுப்பாங்க. துப்பாக்கியோட பவர்ஃபுல் ஆயுதம் உங்க கையில இருந்தது, உங்க ஓட்டு. அதுல உங்க கோவத்தை காமிச்சிக்கலாம்ல. மேற்கே பிதற்ற சூரியன் என்னை கிழக்கே முளைக்க ஆணைக்கும் தோன்றிட ஏதும் தடை இருந்தானை தூண்டியடிக்கவே. உங்க ஊர்ல அடிப்படை வசதி என்ன குறையா இருக்கு? எங்க ஊர்ல எல்லாமே வரலாம். கட்டின வீடு 5 வீடு அப்படியே கல்ல வச்சானு பாரு, அப்படியே கிடக்கு. இந்த ரோடு கிடக்கு பாரு, ரொம்ப மோசமா கிடக்கு. இன்னும் ஊர்ல என்ன மக்களுக்கு நிறைய இடம் இல்லதான், ஒண்ணு மேல ஒண்ணு, ஒரு வீட்டுக்குள்ள 4 குடும்பம் இருக்கு. அதெல்லாம் எங்க ஊர்ல எந்த அடிப்படை வசதியும் இல்ல. எம்எல்ஏவும் வரவும் இல்ல, கேட்கவும் இல்லை. எங்களை ஓட்டு போடதான் உங்களை மாரி வந்தாங்க, நான் எம்எல்ஏவுக்கு நிக்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கு என்னென்ன வசதி எல்லாம் நாங்க செய்யறோம்னாங்க. இப்ப மறு ஓட்டும் வந்துருச்சு, ஒரு எம்எல்ஏவும் நாங்க ஊருக்குள்ள பாக்கல, எங்களுக்கு ஒண்ணும் செய்யவும் இல்லை. இப்ப இப்படியே போறதா இல்ல ஒரு மாற்றம் வந்து மக்களோட மக்களா இருந்து சேவை செய்யற மாதிரி ஒரு எம்எல்ஏ கிடைச்சா நீங்க ஓட்டு போடுவீங்களா? எம்எல்ஏவும் மாத்தணும் தான், அந்த குடும்பம் தான் வரணும்னு இல்ல, வேற புதுசாவும் மாத்தலாம். எனக்கு நீங்க ஆதரவு கொடுத்து ஓட்டு போடுவீங்களா? போடுறோம், போடுறோங்க. அடிப்படை வசதி ரோடும் சரியா இல்ல, குடிநீர் சரியா வர்றது இல்ல, தெருவைக்கு ஒழுங்கா எரியறது இல்ல, அது மாதிரி இருந்துட்டு இருக்கு. அதை மாத்தணும் தான். நம்ம 234 தொகுதி மாத்த முடியாட்டாலும் பரவாயில்ல, இந்த ஒரு தொகுதியாவது நம்ம மாத்தணும். சரிங்க சரிங்க சரிங்க. அதுக்காக தான் நான் சுயேட்சை எம்எல்ஏவா நிக்கிறேன். சரிங்க, எனக்கு ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. பார்த்தா உங்களுக்கு ஊரா தெரியுதா? இதுல என்ன குறை கண்டுபிடிப்பீங்க? இதுல எல்லாமே குறைதான். இதுல நாங்க தனியா வரையதுதான் எங்களுக்கு குறைன்னு எப்படி சொல்றது? வரப்பெல்லாம் சொல்றாங்க அந்த ஊரை நான் திருத்திறேன்னு சொல்றாங்க. ஓட்டு கேட்கும் போதுதான் சொல்றாங்க, ஓட்டை வாங்கிட்டு அவங்க விட்டே போயிடுறாங்க. அந்த ஊர் அப்படியேதான் இருக்கு. நான் வந்து அந்த ஊருக்கு 17 வருஷம் ஆகுது, வண்டி வர கூட பாதை கிடையாது. அதாவது மாற்றம் கொடுத்தா தேவலாம் தாங்க. இதே மாதிரி இருந்தா இதுல ஊர்ல பொண்ணும் கொடுக்க மாட்டாங்கறாங்க, பொண்ணும் கட்ட மாட்டாங்கறாங்க. இது ஊரா இருந்தா தானே கொடுப்பாங்க. வண்டி வீடே எங்களுக்கு உள்ளார கட்ட முடியல, இங்க ரோட்ல வச்சுட்டு எல்லாம் தள்ள தூக்கிட்டு பொறுத்தா இருக்கு. வீடு வாசம் கூட நல்ல முறையில கட்ட முடியல. கட்சி ஜாதி இதெல்லாம் இல்லாம சுயேட்சையா நிக்கிறேன், மக்கள் மட்டும் நம்பி, எந்த சப்போர்ட்டும் இல்லாம. எனக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா நாங்க போடுறோம், ஜெயிச்சு திருத்தி கொடுங்க. அப்போ அதுக்கு மக்களோட மக்களா இருக்கிற மாதிரி ஒரு எம்எல்ஏ கிடைச்சா நீங்க ஓட்டு போடுவீங்களா? அது நல்ல எம்எல்ஏ இருந்தா தேர்ந்தெடுத்தா போடுவோம். இல்லன்னு வச்சுக்க, இந்த சரியில்லாத வந்து கேட்டுட்டு ஓட்ட வாங்கிட்டு போறாங்கன்னு வச்சுக்க, அவங்கள எல்லாம் போடுங்கிற அவசியம் இல்ல. சுயேட்சையா தான் நிக்கிறேன், கட்சி சப்போர்ட் இல்ல, ஜாதி சப்போர்ட் இல்ல, மக்களை நம்பிதான் நிக்கிறேன். எனக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களான்னு கேக்குறேன். நான் போடுறேன். முதல்ல வந்து அப்புறம் அது அப்படியே போயிட்டு இருக்கட்டுமா இல்ல ஒரு மாற்றம் வரட்டுமா? மாற்றம் தான் வரணும். நான் சுயேட்சையா நிக்கிறேங்க ஐயா, மக்களை நம்பிதான் நிக்கிறேன். எனக்குன்னு ஒரு கட்சி சப்போர்ட்டோ ஜாதி சப்போர்ட்டோ கிடையாது. பொதுவான ஒரு ஆளா மக்களோட மக்களா இருந்து ஒரு அடிப்படை வசதியாக செஞ்சு கொடுக்கணும் தான் என்னோட ஆசை. எனக்கு ஓட்டு போடுவீங்களா? போடுவாங்க, புதுசா போடுவோம். நல்ல முறையில நீங்க போடுறோம், எல்லாருமே. ரொம்ப நன்றி. ரோடு வந்து போட்டாங்க, ஜல்லியோட கிடக்கு, இன்னும் வந்து ஒண்ணுமே அது போடல. அப்புறம் தண்ணிக்கெல்லாம் ரொம்ப எங்க நாங்க இருக்கிறது லாஸ்ட்ல இருக்க தெருவுல எங்க ஊர்ல வந்து பாருங்க, தண்ணியே வரல. தண்ணி வசதி தான் மெயினா வேணும். வரலீங்க 5 வருஷம். எலெக்ஷன் நின்னாங்க, ஜெயிச்சாங்க. அவங்க சொல்லி அவங்க பாக்குறாங்க. இது வரலையும் என்னன்னா, தெருவுல இருந்து பாக்கல, ஊர்லயும் பாக்கல, வீட்டு வசதியும் எதுவும் செய்யவே இல்லை. ஜெயிச்சாங்க, உட்காந்தாங்க, முடிஞ்சு போச்சு. மக்களுக்கு நல்லது செஞ்சாங்கன்னா இப்ப நான் வந்திருக்கவே மாட்டேன். இதான் உண்மை. எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, அதை பார்த்துருப்பேன். சுயேட்சையா எந்த கட்சியோ ஜாதியோ இல்லாம தனிச்சு உங்களை நம்பி மக்கள் நம்பி தான் நிக்கிறேன். இந்த ஒரு தடவை எனக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா செய்யறேங்க. இவங்க செஞ்ச மாதிரி நீங்க செய்யாதீங்க. எலெக்ஷன் ஓட்டு கேட்கறாங்க தான் வராங்க, அதுக்கப்புறம் மக்களை கண்டுக்க மாட்டாங்க. அவங்க லைஃப்ல அடிப்பட்டு வந்துரும் சார். அவங்களுக்கு நல்ல யார் போனா தெரியும் சார், எங்களுக்கு தேடுறாங்க யாரும் நல்லவங்க கிடைப்பாங்க. நீங்களா எங்க நல்லது பண்ணுங்க சார். கண்டிப்பா செய்வேன். நல்லது பண்ற மட்டும் சார் எங்க ஓட்டு உண்டு. கண்டிப்பா நான் படிச்சு போய் நான் சொல்றேன் சார், உங்களுக்கு தான் என் ஓட்டு. கண்டிப்பா ரொம்ப நன்றி. அந்த நம்பிக்கை நான் காப்பாற்றுவேன். கண்டிப்பா சார். நீங்களே பாருங்க, இப்போ ஒரு எம்எல்ஏ நம்ம தொகுதியில இருக்காருங்கிற விஷயம் தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். எங்க ஊர் அடிப்படை வசதி வந்து அடிப்பம்பு கிடையாது, தண்ணி வசதி கிடையாது. மெயினா அது ரோடு ஒரு வருஷம் தாண்டிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு கீழே தான் எடுத்து ரோடு வசதி கிடையாது. 4 பக்கம் வீதியே கிடையாது. இப்போ 40-50 வருஷம், எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு. 50 சொல்லி வீதியே கிடையாது தெருவுல. இப்படியே நீடிக்கிட்டுமான இல்ல ஏதாவது மாற்றம் தேவையா? மாற்றம் தேவை எங்களுக்கு. சுயேட்சையா நிக்கிறேன், எனக்கு நீங்க ஓட்டு போட்டு சப்போர்ட் தாராளமா செய்வோம் எங்க ஊர்ல. சரிண்ணா, ரொம்ப நன்றி. சுயேட்சையா நிக்கிறவங்களும் தாராளமா செய்வோம்.
ரோடு தான் போட்டாங்க, பாதி இடம் இருக்கு ம். ரோடு போடுறது. மினி டேங்க் கட்டி கொடுக்கணும் மெயினா, சரி. ஒரு பைப்பு. ஓட்டு கேட்கும் போது வராங்க, அப்புறம் குறை கேட்க எங்க வராங்க, வரலையே. அதனாலதான்க்கா இப்ப நான் வரேன். ஆ, அவங்க வந்து தேர்தல்ல சொல்ற வாக்குறுதி எல்லாம் அவங்க நிறைவேற்றினாங்கன்னா நான் இப்ப சுயேட்சை எம்எல்ஏ வர வரமாட்டேன். மாட்டேன். எனக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பா போடுறப்பா. மாற மாட்டீங்களா? மாற மாட்டேன். சரிம்மா, உங்களால முடிஞ்ச கண்டிப்பா. சப்போர்ட் பண்ணுங்க. எங்க மாற்ற வீட்டுல 5 ஓட்டு இருக்கு, ம் போடுறோம். சரி, ரொம்ப நன்றிம்மா, போயிட்டு வரேன்.